Meanwhile. கண்ணு பிடிக்கும் மூக்கு பிடிக்கும். ஆனா கல்ல பாக்க எனக்கு பொறாமையா இருக்குண்ணே. இவ்வளவு அழகா எப்படி வர முடியும்? மாசா இருக்கானே, நம்ம தான் மாசம் நம்பிட்டு இருந்தா நம்மளோட மாசா ஒருத்தன் வரானா நம்ம பொறாமையாவதா இல்லையா? எப்படி இருக்கீங்க? ஆளு கார்ல போனா கிளம்பியோட அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரி கிளம்பி இருக்கானுங்க. பேக்குல அப்படிதான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஆமாண்ணா, சரி விடுங்க. என்ன சொன்னா ஒகேனக்கல் போறோம்ல, சட்டையை கழிட்டு ஆயில் யூஸ் பண்ணாங்கல்ல, அப்போ ஒரு 100 புஷப் போட்டு அப்ப பண்ணலாம் அப்படின்றான். அப்போ ஜிச்சு தெரியுமா? ஜஸ்ட் கம்மன் இருக்க சொல்ல அவனே. தம்பி என்னப்பா தம்பி இப்படி கொடுமா அப்படின்னு. ஓ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. பாட்டு தான் போடுவேன், பாடுறேன் நானு. பாட்டா பேக்ரவுண்ட்ல பண்ணா பரவாயில்ல, நானே பண்ணா செத்துருவீங்க எல்லாம் காதுல. பரவாயில்லடா, எனக்கு பிரச்சனையே இல்லடா. நீ பாடுறா வைக்க. என்னடி இது? ஜானகியா மேரா தல் தூகி மேரே ஆசுகி வாசுகின்றகால. உனக்கு வழிபாக்கு தெரியுமா? நான் வந்து गाइस இப்ப பாருங்க, நான் வந்து அஜய் நம்புறேன், அதனால போய்கிட்டு இருக்கோம். நர்சரி இருக்குடா, நிப்பாட்ட அப்படியே நிப்பாட்டா. யூடியூப் மீட் தான் வரணும். गाइस சுரபி நர்சரி போறோம், வாங்க போவோம். என்ன இப்படி ஓட்டிட்டு இருக்கிறான் லாரிய வந்து பாம்பு மாதிரி அழைச்சான். பஸ் எல்லாம் அப்படியே ப்ரோ இவன் பரவாயில்ல, அவன் எவ்வளவு லென்த்தா இருந்தான் தெரியுமா? இங்க ஸ்டார்ட் ஆகி அந்த இது வரைக்கும் இருந்தான் அந்த டிவைட். அடுத்து 2 moments later. அந்த மரம் கரெக்டா சென்டர்ல வச்சிட்டாரு. இதா நம்ம ஒரு நிப்பாட்டிட்டு அதை மட்டும் மாத்தி வச்சுக்கலாங்க. அதை சைடுல எடுத்து இப்ப வச்சிருவோமே, ஒரு இடத்துல நிப்பாட்டோம்னா எடுத்து அதை வச்சிருவோமே மரத்தை. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நான் பாக்கல, இங்க ஊட்டு இருக்குது அங்க இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மெயின் பண்ணிட்டாங்க. गाइस நாங்க இப்ப வந்து மரம் வைக்கிறதுக்கான இடம் தேடிட்டு இருக்கோம். அவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, ஆமா இன்னொரு தோப்பு போய் வைக்கலான்னு இருக்காரு இவரு. சரி நல்ல இடமா பார்த்து வைக்கலாங்க. டோன்ட் வரி. இந்த சேனல்ல வந்து நோ அரசியல், நோ பாலிடிக்ஸ், நோ சினிமா, நோ கேஸ். ஆமா கரெக்ட். ஒன்லி வைப்ஸ், ஒன்லி வைப்ஸ். ஜாலியா போறோம், ஜாலியா வரோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் நாங்கள் வந்து இந்த வீடியோலேருந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலேருந்து எல்லா வீடியோக்கும் வரிசையாக நாங்கள் வந்து மரம் நடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த ஐடியா கொடுத்தது வந்து எங்களுக்கு வினோதன் தான். என்ன கொடுத்துருக்கீங்க? எனக்கே எனக்கு தெரியும். சஸ்பெண்ட் வினோதன் தான் சொன்னாரு, வேணும் வீடியோக்காக பண்றாரு. இந்த ஐடியா மண்வெட்டி நீ சொல்லு என்னன்ட்டு. யார் சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா மரம் நடுற காஸ்டியூம் பாருங்க. இது என்ன ஹெட்செட்டு, கேப், இதெல்லாம் ஒரு காஸ்டியூம்னு மரம். ஏதோ ஒரு படம் வந்துச்சு, என்ன படம்? இந்த பிராண்ட் மார்ஷல், இது விக்ரம் படத்துல ரோலக்ஸ். இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்து மரம் தோண்ட வந்திருக்காங்க. இது மண்வெட்டி கூட ஓகே. இது என்னது? ஏன்னா அது மண்ணள்ளி போடுறதுக்கு ஐஸ்கிரீம் வர என்ன குதிருக்கு? பேர் என்ன சொல்லுங்க, யாருக்கு தெரியும் இந்த மரம் பேரு? மகிழம் பூவே மாணிக். அந்த பாட்டு வரும்ல, ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. தொப்பூர், இந்த ஏரியா வந்து தொப்பூர் போற வழி. தொப்பூர் கொஞ்சம் முன்னாடி நின்று காடு. இந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா யானெல்லாம் இருக்கு. பாத்துங்க, மலை. தண்ணிக்கு பதிலா பன்னீர் சோடா ஊத்தி அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மண் வாசனை நல்லா இருக்கு. இந்த மாதிரி கிராமங்கள், இந்த மாதிரி ஊர் சைடு வரும்போது அந்த மண்லாம் நோடும், அந்த மண் வாசனைலாம் செமையா இருக்கு. ஒரு ஃபீலே வேற. சொல்றா கொஞ்சம். நம்ம ஊர்ல என்னைக்காச்சும் மலைகள்ல வரும்போது அந்த வாசம் வரும்ல, அந்த வாசனை அப்படியே புளி தோண்டும் போதே வந்துட்டு இருக்கு. யாரா அது? யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா?
guys, உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் என்னென்னமோ செஞ்சோம், அதில் கூட எங்கள் சாட்டிஸ்ஃபைடு இருக்கோ இல்லையோ. பட் இப்போ வந்து நாங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம். எல்லா வீடியோவில் இனிமேல் மரம் நட போகிறோம். அதுக்கான முதல் முயற்சி இந்த வீடியோ. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வந்து யார் கையில் வைக்க போகிறோம்னா கல்லு கையில் வைக்க போகுது. கல்லு கையால் வைக்க போகிறோம். மரம் எந்த கந்த அளவு ஆகும் தெரியல. உண்மையை சொல்லணும்னா இந்த செடியை வந்து கல்லு கையால் வைக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்ததே கல் தான். மித்தவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க தான். ஃபஸ்ட்டு கல் தான் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண ஐடியா கொடுத்தான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்னோட ஒரு படி அவனுக்கு தெரிஞ்சிருந்தான். கொஞ்சம் ஏதோ சொல்லி கொடுத்தா, காமெடி கிரிஞ்சு எல்லாம் பண்ணா. அதனால கல் தான் வந்து இந்த சேனலோட ஃபஸ்ட்டு பர்சன். யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்தாலும் ஏன் கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து பயங்கர வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்காம பாருங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். மரம் நட்டவுடனே அந்த மரத்தை ஒரு க்ளோஸ் அப் வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்பேன் பண்ணா அந்த மரம் வளர்ந்துட்டா மாதிரி ஒரு வீடியோ. நீங்க நம்பலினா போய் ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீடியோ பாருங்க. எல்லா வீடியோலும் கல் இருப்பான். கல் இல்லாத வீடியோ வந்து சில ஃபாரின் வீடியோ மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அவனுக்கு பாஸ்போர்ட் இல்ல, அது மேல மட்டும் தான். மித்தபடி கல் எல்லா வீடியோலும் இருப்பான். இல்ல கல்லுக்கு பாஸ்போர்ட் கேட்டதுக்கு நீ வாயே திறக்கூடாது. கம்பல்சரி கார்ல இருந்து வரும்போது 100 டைம் இப்படி காமிச்சே வந்துருக்கீங்க. ஐயோ ஜிம்முக்கு போயிட்டு இவாலும் தாங்க முடியல. ஒரு பண்ற அழுத்த தாங்க முடியல गाइस. அரகை டீ-ஷர்ட் போடுங்க. என்னடான்னு கேட்டா ஜிம்முக்கு போனா இப்படிதான் இருப்பாங்க. இந்த செடி பேர் என்னடா? மகிழம் செடி. மகிழம் பூவே இந்த மாணிக்கம் பாடிக்கிட்டே பாட்டு நம்ம இந்த மரத்தோட பாட்டு தான்டா. சரிங்க. மகிழம் மரம் இது பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா நிழல் தரும். நாங்க வந்து வெற்றிகரமா ஒரு மரத்தை நட்டுட்டோம். இதான் எங்க முதல் படி. இது மாதிரி எல்லா வீடியோலயும் நிறைய மரம் நட்டுவோம். வீடியோக்கு ஒரு மரம் கம்பல்சரி நட்டுவோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க மரம் நட்டிக்கிட்டே இருப்போம். இதான் எங்களோட மரத்தை பாருங்க. நீங்களும் முடிஞ்சா மரம் வைங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நாங்க செஞ்ச செயல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் உங்க வீட்டுல வந்து மரம் நல்லா வைங்க. மகிழம் மரம் நாங்க வச்ச முதல் மரத்தோட பேர் மகிழம். மகிழம் பூவே இந்த அவ்வளவுதான், மரம் நட்டியாச்சு. இப்ப நாங்க வந்து பெங்களூர் கிளம்பிட்டோம். கைஸ் இப்ப நாங்க வந்து ஸ்டார்பக்ஸ்ல சாப்பிட வந்துட்டோம். எங்களுக்கு வரவல்ல ரொம்ப பசிச்சுது. அதனால எப்பயுமே நாங்க வந்து ஒசூருக்கோ இல்ல வந்து பெங்களூருக்கோ போனோம்னா இந்த ஸ்டார்பக்ஸை பார்த்தா நிறுத்திடுவோம். இப்போ திடீர்னு ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் வரோம். இங்கே வந்து ஸ்டார்பக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் பெங்களூர் கிளம்பிட்டோம். இன்னும் 1 hour ஆக மாட்டாங்க இருந்து போறதுக்கு. 1 hour to 1.25 2 மணி நேரம் 2 hours. மழை வேற வருது. மழை வேற பெங்களூர் போறோம், ஃபன்னை காட்டுறோம், மாஸ் பண்றோம். நாம வந்து இங்க இருந்து கிளம்பிட்டோம். கேம்சூரி கடைக்கு ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா சொல்ல வந்தா சொல்ல வர மாட்டேன். ஆளாளுக்கு கொஞ்சம் பிரேக்க புடிங்கலாம், வந்து அது பண்ணுங்கறான். அப்ப பிரேக் அடிச்சு பாத்துட்டு புரியுது இல்லையா? நான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா சண்டை பேசிக்கீங்க. சோதிக்காதீங்க. நான் முன்னாடி ஒண்ணு சொன்னேன், அது ஞாபகம் வந்திருக்கா அது பதிவாயிருக்கா எனக்கு தெரியல. அதனால வந்து அது திருப்பி ஒரு டைம் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து கேம்சூரியோட கடைக்கு போறோம். அங்க போயிட்டு கேம்சூரி இருந்தா அவ வச்சு வீடியோ போறோம். இல்லைன்னா வந்து நாங்க போயிட்டு நீட்டா எடுத்துட்டு வரோம். ஸ்டே டியூன்ட். நாங்க போதுனா கொடுங்க, இல்லைன்னா ஓட்டிட்டே போங்க. கேப்சூரி கடை வரைக்கும் ஓட்டுறீங்களா? ஓட்டு அப்படியே ஓட்டு வைங்க. தம்பி நானு யாரோ ஒருத்தர் வாய்ப்பு நான் சொல்லிட்டேன்ல, அதான் அந்த வாய்ப்பு எனக்கு தான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. மேப்ப பாருங்கடா. ஒருத்த பாருங்க மேப். லெஃப்ட் போக வேண்டியதுங்க அந்த சந்துல. ஐயோ போய் ரைட் எடுக்க வேண்டியது. கல்லு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மொத்தமா 1 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர் காட்டுது. கல்லு வந்து வழி பார்க்க விட்டுட்டான். அதனால வந்து 4-5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப நாங்க வந்து கரெக்டா போக போறோம். 4 கிலோமீட்டர் சுத்திட்டு போனோம். நல்லாதானே? எதுக்குடா டே வழி பார்த்து கரெக்டா சொல்லுங்களா டே. லெப்ட் ரைட் எங்க திரும்பணுமோ சொல்லுங்க. ஆமாண்ணே, ஆனா நீங்க தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். என்ன அதெல்லாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மட்டும் நான் தள்ளாம இருந்திருந்தேன்.
ஆக்சிலேட்டர்ல கால் வைக்க கூடாது ப்ரோ. நானே தள்ளிட்டு வந்துட்டேன், மன்னிச்சுக்கங்க. சரி பரவாயில்ல. இந்நேரம் காய்ஸ் ஒரு சம்பவத்தை போட்டு விட்டேன். திரும்பினீங்க. அவரு கேமரா இங்க பாத்துட்டு இருந்தாரு, ஆனா ஆக்சிலேட்டர் அழுத்திட்டே கேமரா பாத்துட்டு இருந்தாரு. அப்படியே நேரா போயிருங்க, பெங்களூரே போலாம் பாய், ஓட்டுங்க பாய். வேணாங்க பாய். வானா நிம்மதியா போலாம், ஒரு டைம் தெரியாம பண்ணிட்டோம். அது சொல்ல போக, ஏதோ வழி இல்ல, திருப்புறக்கு வழி இல்ல. இல்ல ப்ரோ இருக்கு ப்ரோ, அடுத்ததுல தான் இருக்கு. இந்த காரணால வந்து இல்ல ஏன் ப்ரோ, இந்த காரணால அது ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும். ஜஸ்டாலா இருந்துருந்துச்சுன்னா உருண்டு கார் உருண்டுருக்கும். இந்த பக்கத்தோட ஜஸ்டாலா இருந்துருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஒரே ஒரு சம்பவம், எல்லாரும் சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. அஜய் போட்டோம்னா கீர்த்தி ராய் மேல நம்பிக்கை சொன்ன அஜய், அவனே சீட் பெல்ட் போட்டான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் இருக்கு. இதுக்கு யாருமே காரணம் இல்ல, இந்த ஒரே ஒரு நட்டு தான் காரணம். இது லூசா இருக்க போய் தான் அது அங்க படுத்துருச்சு. அது திருப்ப வந்தாரு. ஆனா வந்து நான் எவ்வளவு சமாதானமா யோசிச்சு எவ்வளவு சூப்பரா அதெல்லாம் விடுங்க. ஆனா நம்ம வட்ட எங்கேயா போகும்போது இந்த மாதிரி பேசுற மாதிரி ஏதோ அமைஞ்சிருது. போன டைம் அந்த லாரிக்கார ஒருத்த குறுக்க அது வந்து மோசமானது இருக்குது. இது ப்ரோ, இது போய் குத்தி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க ஆக்சிலேட்டர் அழுத்தினதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது. அத நான் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணல, அத நினைச்சு பாராட்டுங்கடா. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுற நிலைமையிலே இருந்திருக்காது. அவ்வளவுதான். டோ வெஹிக்கிள் தான். போயிட்டு அந்த கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 1 hourல பெங்களூர் போறோம். அதுல மேப்லயே 1 hour தான் காட்டுது. அந்த பாலா இருந்தனால அவரே பண்ணிருப்பாரு. பாலா இருந்தா சம்பவமே வந்திருக்காதே. இல்ல, பாலா இங்க உட்கார்ந்தனால சொல்றேன். இங்க உட்கார்ந்தாருன்னா அவர் பண்ணி பாருங்க. ஆனா நான் பின்னாடி உட்கார்ந்து இருந்திருந்தேன்னா இதை இவ்வளவு சீக்கிரம் பாத்துருப்பேனானே தெரியல. நீங்க டக்குன்னு பாத்துட்டீங்க. வீடியோ பாருங்க தெரியும், நான் கத்துனது வந்துருச்சு. நானும் கேமரா தான் ப்ரோ பாத்துட்டு இருந்தேன். அவரு கேமரா இங்க பாரு, அடி சொல்லுங்கப்பா. அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு இங்கதான் ப்ரோ இருக்கு. கேம்சூர் இருந்தாப்லன்னா எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க. அவ்வளவுதான், இங்கதான் இருக்கு. அதோட கடை பாரு, கேம்சூர் டீ ஷாப். அவ்வளவுதான் கடை வந்துருச்சு. அதான் எழுதிருக்கு பாரு. நான் வரலையே, எழுதிருக்கு, நான் பாத்துட்டேன். இருங்க, கல்லு இறங்கி வரைய வரும். காய்ஸ், நாங்க வந்து ஒசூர் வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு சூரியன் கடையை கண்டுபிடிச்சோம். பணையம் வச்சு வந்துருக்கோம். பயணம் வச்சு வந்திருக்கோம். சூரியன் கடையை கண்டுபிடிச்சிட்டோம். எங்க ஆள் வந்தோடனே சூரியன் கடை ஏதோ சாப்பிடுன்னு சொல்லி உக்காண்டாரு. சரி, இவரை உட்கார வச்சுட்டு நானும் கல்லும் வந்து வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இவரோட பழைய கடைக்கு போயிட்டேன். கடை வந்துருச்சு, அதான் எழுதிருக்கு பாரு. ஆமா, அது பூட்டி இருக்கு சொல்லி ஆல்ரெடி சொன்னேன், நம்மள. ஓகே கேஸ், நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், தேடி கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 2 hours அலைஞ்சு தான் கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். இவர் வந்து பழைய கடை வந்து ஷிஃப்ட் ஆகி பாகனூர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு கடையை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த கடை வந்து பாகனூர்னு ஒரு இடத்துல இருக்கு. இந்த பாகனூர் வந்து நீங்க ஒசூர் வந்துட்டு பாகனூர் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இல்லையா இன்ஸ்டாகிராம் வந்து புதுசா ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்லேயே எல்லாமே லொக்கேஷனோட A to Z இருக்கு. நீங்க பார்த்துட்டு அதுபடி கூகுள் மேப்லேயே கரெக்டாக காட்டுது, வந்துருங்க. அது போக இங்க வந்து ஃபுட்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, எதிர்பார்த்ததோடவே நல்லா இருக்கு. தட்டோட தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. நிப்பட்னு ஒன்று கொடுத்தாங்க, அது நம்ம ஊர் தட்டோட மாதிரியே இருக்கு. அதுல வந்து அவங்க ஏதோ வித்தியாசமெல்லாம் பண்றாங்க போல, சூப்பரா இருக்கு. அது போக வந்து காஃபிலாம் குடிச்சிங்களா, எப்படி இருக்கு ஒருத்தர் ரிவ்யூ சொல்லுங்க. அடுத்து ஒரு 2 ஐட்டம் சொல்லியிருக்கோம். அது வந்தோடனே டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீட்டா நாங்க சொல்றோம். எப்போ நான் என்னமோ நினைச்சோம், அண்ணன் வந்து ரொம்ப சிம்பிள்சிட்டியா இருக்கிறாப்புல. எது கேட்டாலும் வீடியோ போட்டோ எல்லாமே கொடுத்தாரு. பூஸ்ட் பிஸ்கட் வாங்குவோம். எது வேணுமோ வாங்கிக்கடா. சொல்லியாச்சு. உண்மையா அது ஒரு புளி குண்டு விட்டீங்களா, அது பரட்டேச்சு எனக்கு. அப்படியே குண்டு குழியில் விட்டது என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துல, ஓஜி சம்பவம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. வீடியோ பாருங்க, பாக்கணும் அந்த வீடியோ. பன் பட்டர் ஜாம் ஸ்பேஸ் பாக்குறோம், வேற லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராகவே இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு.
நானும் ஒரு வாய் சாப்பிட்டு எனக்கு தெரியாதுல பாரு. பாசமா நான் தான் ஊத்த Guys, ரொம்ப சுடுது போல. சுடுதுடா. சூப்பரா இருக்கு பொடி இட்லி. கொஞ்சம் சூடா இருக்கு. அதான் நான் சூடுனா கொஞ்சம் கஷ்டம். சூப்பரா இருக்கு. சொன்னா சாப்பிடுங்க. சூடு சூடு செம்ம சூடு சூப்பரா இருக்கு. காஃபி வேற லெவல்ல இருக்கு கைஸ். ஒர்த்து வந்து அவ்வளவு தூரத்துல வந்ததுக்கு ஒர்த்தா இருக்கு காஃபி. இது பேர் வந்து எக் சாண்ட்விச். ஓகேவா, ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து டிஃப்ரெண்டாக நம்ம செஃப் வச்சு உள்ள வந்து தட்டவடை உள்ள வச்சு அப்படியே உள்ள சாப்பிடுறோம். சாப்பிட்டு எப்படி சொல்றோம். வெரி சூப்பரா இருக்கு. நாங்கள் ட்ரை பண்ணோம். பாருங்க செட் பண்ணி கொடுங்க. செஃப் ஸ்பெஷல் இவங்க பாலதான் செஃப். அந்த கிறிஸ்மஸ்க்கும் உள்ள இருக்க எக் வித் சீஸ்க்கு அப்படியே சூப்பரா இருக்கு. கிறிஸ்மஸா? கிறிஸ்மஸ் ப்ரோ, கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அந்த மறுமறுப்பு. கைஸ் ஃபைனலாக அண்ணனை பார்த்துட்டு சூரியனை பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். வி ஆர் பேக் டு பெங்களூர். அப்புறமேட்டு 2 hours அலைஞ்சு பார்த்ததுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிது. அப்புறமேட்டு நீங்கள் சொல்லுங்கள், சாப்பிட்டீங்க இத்தனை பொருள் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் எல்லா பொருளும் எப்படி இருந்துச்சு? பிரைஸ்ல ரொம்ப அஃபோர்டபுளாக அது போங்க. எல்லாமே வந்து ஒரு நார்மல் டீ கடையில் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையா வச்சுருந்தாங்க. என்னன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன வித்தியாசமாக வச்சுருக்காங்க, எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரேட்டு கூட அஃபோர்டபுளாக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஐட்டம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். நாங்கள் பேக் டு பெங்களூர். பாய். இதான் சொல்லிங்கன்னா சொல்லிக்கிங்க விளாக்ஸில். ரொம்ப தோற்று பார்க்குறேன். ஒரு வீடியோவிலையும் வந்து ஒரு மரம் நடுவான்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதே வந்து ரொம்ப இதாக இருக்குது. இடமே நல்ல இடமா கரெக்டான இடமா அமைய மாட்டேங்குது. இப்போ ஒரு இடம் கிடச்சிருக்கு. இந்த இடத்துலேயே நம்ம வந்து ஒரு 3 மரம் நடலான்னு வந்திருக்கோம். என்னண்ணே, நல்ல இடமா இருக்குது, விசாலமாக இருக்குது. 3 மரம் நட போகிறோம். ஃபர்ஸ்ட் எங்கே நடா? இங்கே தான் இந்த மரத்துக்கு ஒன்று. இந்த மரத்துக்கு இங்கே பண்ணுண்ணே. இப்போ நம்ம என்ன மரம் நோண்ட போகிறோம், என்ன மரம் நட போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இது என்ன மரம்னா நெல்லிக்காய். இது வந்து நெல்லிக்காய் மரம். நாங்கள் வந்து இப்போ நெல்லிக்காய் நட போகிறோம். வாங்க. ஆகாதோ இதெல்லாம் வேணா நான் நோண்டுறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி வீடியோ மட்டும் புள்ள தண்ணியை ஊற்றுனா லைட்டா அவ்வளோ வேணாம். குத்தி எனக்கு இது தெளிவா வரமாட்டேங்குது. இன்னொருத்த நம்ம பண்ணுவாரு பாருங்க. வாங்க சோறு கண்டிக்கிட்டு இருக்காரு. வர வச்சா வருமாங்க முத. கண்டு தெரியுதா? இங்க ஆகாது. தோணுங்க இது ஒன்னாச்சும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஃபெயிலாகவே கூடாது நமக்கு. பானி தண்ணி போடு. கடப்பாறை தான் குப்பையெல்லாம் கடப்பாறை வச்சுனா கடப்பாறை வாங்காம இதே போய் வாங்கி வச்சிருக்கீங்க. இங்க இருக்க மண்ணு இதுக்கு தெரியாதுல்ல. இருண்ணே கொஞ்சம் இதாகட்டுண்ணே. அண்ணா ஒன்றும் இல்லைங்க. அந்த இது பாத்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி.
காரெல்லாம் செம்மண்ணா ஆயிடுச்சு. டே டே அது விடுறா, வேற அவளுக்கு பிடிச்சி வச்சிடுறா. குழந்தை போதும் எடு. எப்படின்னு இது வைக்க முடியாது, என்ன வந்து தோணும். வைங்க அவங்க ஃபுல்லாக அவங்க சொல்றாங்க இந்த அளவுக்கு தோண்டணுங்க. இவ்வளோ தோண்ட எங்க தோன்றது இந்த வச்சுட்டு அவரை கழிச்சு சொல்றா. இல்ல வெச்சு மட்டும் பாருங்க, என்ன இன்னும் தோணுனா என்ன தோணுனா இதை எடுத்து உள்ள போயிருங்க. அண்ணன் போட்டு முடியல. நீங்க அது மலை நெல்லிக்காய். மலை நெல்லிக்காய் குழந்தை புரியுங்க தான் நான் பேசுறேன். ஓகே ஓகே நானே பிடிச்சிருக்கேன் குழந்தை. தேங்க்ஸ். என்ன சூப்பருங்க மாஸ். மலை நெல்லிக்காயை நட்டி முடித்து விட்டோம். மலை நெல்லிக்காய் தண்ணி கொஞ்சம் ஊத்துங்கப்பா, தண்ணி கொஞ்சம் ஊத்துங்கப்பா. தேவையில்லாத தூக்கி போடுற வாட்டர் கேன் தானே. ஆமா ஆமா, இந்த லைட்டா தண்ணி ஊத்துங்க. ஹெவியா ஊத்தாமனா லைட்டா அப்படியே மேலே எல்லாம் ஊத்தி விடுங்கப்பா. அப்படியே தொளிச்சு விடுத்துக்கொள்ள தண்ணி மேலே அப்படியே ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து. நைட்டு கொண்டு போய் ஊத்திக்கலாம் தண்ணி. தெரியலண்ணா, உயிரே இருக்காது செத்து கிடப்பாங்க. இப்போ நாங்கள் நட்ட மரம் பேர் வந்து மலை நெல்லிக்காய். இது வந்து எங்கே நட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு கோயம்புத்தூர் ஹைவேஸில் வந்து தக்கலூர் தாண்டி இதுக்கு முன்னாடி, அது எதுக்கு முன்னாடி டோல்கேட்டுக்கு முன்னாடி நட்டிருக்கோம். மீன்ஸ் கருந்தம்பட்டி கூட போகல, கருந்தம்பட்டி முன்னாடியே நீட்டாக நட்டிருக்கோம். சூப்பர் மரம் மலை நெல்லிக்காய். ஒவ்வொரு வீடியோவில் ஒரு மரம் நடுறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு நட பார்த்தா எங்களுக்கு கரெக்டான இடம் கிடைக்கல. உண்மை அதுதான், எங்கேன்னு பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி இப்போ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஒரு மரம் நட்டிட்டோம். இது மாதிரி இன்னும் 2-3 மரத்தை நட்ட போகிறோம். நிறையா நட்டி ஒவ்வொரு வீடியோவில் ஒரு மரம் நட்டோம். இதுதான் எங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட். தேங்க்யூ. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேஜ் ரூம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கபிள்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து மன உளைச்சல் ஆகிட்டு வந்து அடிச்சு நொறுக்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து நேற்று நைட்ல ரொம்ப உடச்சல், கண்ணு முன்னாடி சாப்பிட முடியல நம்மளால. அதே மாதிரி நீங்களும் மன உளைச்சலாக இருந்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் பஸ்ட் பண்றதுக்கு பெங்களூர்ல ரேஜ் ரூம். இங்க வந்தீங்கன்னா வந்து சும்மா மாஸ்க் கட்டி உடச்சு அடிச்சு உடச்சு இஷ்டத்துக்கு அடிச்சு உடைக்கலாம், ரிலாக்ஸ் ஆயிடலாம். யார் மேல ரொம்ப வெறியா இருந்தது வெறி தீக்கணும் அப்படின்னா இங்க வந்து அடிச்சு உடச்சு மனசை வந்து லேஸ் ஆக்கிட்டு போயிட்டீங்க. கமான் லெட்ஸ் கோ. வந்து கொடூரமா 2வது 3வது படிக்கும் இப்ப இருக்கேன். எங்க அம்மா கொட்டு வரலே டம் டம்னு. நான் வந்து 2ஆம் கிளாஸ் எழுதுறேன். வந்து இப்ப எழுதிட்டு இருக்காரு படிச்சு முடிச்சுட்டு. ஏன் கேப்டன்லாம் இப்படி போட்டுட்டு இருக்காரு, இப்படி 9 போடலாம் அந்த மாதிரி போட்டு இருக்காரு. என்ன இது அட்டுன என்ன எழுதினா அதுலயா? அதுல வந்து இந்த இப்ப நம்ம விளையாட பொருள் அடிச்சு பிடிச்சி விளையாடுறோம்ல, அதுல வந்து ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. உங்களுக்கே தெரியும், அன்யூஷுவல் ரிஸ்க்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னா எதிர்பாராத ரிஸ்க், யூஸ்வலா நடக்காத ரிஸ்க், உங்களுக்கு தெரிஞ்சே நடக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க கையெழுத்து போறீங்க. இதுல சில விஷயத்துக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஐயோ டேமேஜ் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கட்டையாட்டம் பேஸ்பால் உடம்புல போர் அடிச்சா அடிச்சு விடுங்க, இல்ல ஏதாவது வன்மா இருந்தா கக்கிருங்க. டிக்கெட்ல இதெல்லாம் இப்ப எழுத கூடாதுண்ணே. போயிட்டு வந்து எப்படி இருந்து பகருக்கு எழுதணும். போகிறப்ப எழுதிட்டேன் போகும். நான் இங்க நான் உன்னை காதலிக்கிறேன். அவன் சீட்டு அது வந்து நான் முடிச்சுட்டு வந்து எழுதி ஓட்டுறேன். நல்ல விஷயம் என்னன்னா நம்ம வந்து அங்கே போய் அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஷூட்லாம் தராங்க, என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் தராங்க. போயிட்டு நம்ம வந்து ஒரு டேமேஜ் கூட நமக்கு ஆகாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ கேமரா எடுக்கிறதுக்கு தனியாக ரூமே வச்சுருக்காங்க. வேணுங்கிற மாதிரி கேமரா எடுத்துக்கலாம். கேமரா மைக் எதுவுமே டேமேஜ் ஆகாது. இங்கே பாருங்க, கல் எடுத்து வரைஞ்சிருக்கான். டி கேம் சந்தோஷ் ஆர்டிஸ்ட் இது முன்ன. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. எல்லாருக்கும் வந்து I am 8 ஒரு ஆரஞ்சு ஒரு நேவி கொடுத்து இவருக்கு 7 or 8 இவருக்கு மட்டும் பெட்ரோல் பங்க் வாசி வாங்கல அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அங்கத்துல அவருக்கு பெட்ரோல் பங்க் இந்தியனால ஹெச்பி நல்லா இருக்கு. ஷூட் போட்டாச்சு, ஷூட் போட்டாச்சு. வாங்க லெட்ஸ் கோ. உள்ள போய் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரா உள்ள போறோம். 6 பேரும் 5 பேரும் ஒரே இதா போறோம். நம்ம 5 பேருக்கு இவ்வளவுதானா? Rampage for 20 minutes.
In that package, we'll be getting total of 55 beer bottles to break. காய்ஸ் மாசு கல்லு இன்னைக்கு யாரை நினைச்சு அடிக்க போய் அடிச்சிரு அடி உங்கூட்ட அடி எங்கூட்ட அடி இல்ல காய்ஸ் நெக்ஸ்ட் நான் ஒரு டம்ளர் ஏறனா காய்ஸ் நான் ஒரு பில் பாட்டில் எடுத்துட்டேன் போதுங்க தள்ளுங்க ஏய் லூசா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நான் வீசுறேன் நீ அடிச்சுக்கடா என்னடா ஏ அடிக்க போறோம் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 சொல்டா சொல்டா சரி இதா இதா நான் அடிக்கணும் இதா சோதிக்காதீங்கடா நீ சோதிக்காதீங்க எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இது அது இல்ல. மெல்ல என்ன ஆளுக்கு வலிக்கும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ மாறிட்டாங்க. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? அடிக்க சொன்னா தொட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஒன் டூ சோதிக்காதீங்கடா நீ சோதிக்காதீங்க. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். இந்த தடவை வேற லெவல் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து எல்லாமே அடிச்சு நொறுக்கிறது தான். அடிச்சு நொறுக்கி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டு ஆயிடுச்சு. இத்தனை நாளாக நாங்கள் நேற்று நைட் சரியாக தூங்கலை. எங்களுக்கு வந்து என்னென்னமோ நாங்கள் வந்து இருந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரே இதாக காட்டி போகிற எல்லாரும் ஃப்ரீ மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இருக்குதுலே பெரிய தொல்லை அந்த தொல்லை நினைச்சா இல்லை பாட்டில் உடைச்சாங்க. கேமராமேன் தொல்லை. சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பட் நீங்களும் வாங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா நகரில் இருக்கு. நீங்கள் லொக்கேஷன் போட்டினாலே வந்துடும். ரேஜ் ரூம் லொக்கேஷன் போட்டினாலே வந்துடும். வாங்க பாய், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைட்டா குத்துனாலே கொஞ்சம் கொஞ்சம் பாறை இருக்கு அவ்வளோ. இன்னொருத்தன் தான் இருக்கலே கஷ்டப்படுறாரு. கடப்பாருங்க கடப்பாரே எடுத்துட்டு போலாமா? யாரா தண்ணி மண்வெட்டில கோல்டுங்க. கீர்த்தி பாய் கீர்த்தி பாய்
கீதி பாய் திடீர்னு நேரத்துல கோல்டு இருந்துச்சுன்னா கோல்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்த வாங்கி போட்டுருங்க தானே நீங்க மைன் தோண்டி கோல்டு மைன் தோண்டி கேஜிஎஃப் ஆகிரும் பண்ணாங்களா நான் தான் வந்து அதிராவா இருப்பேன் அந்த இடத்துல கோல்டுல. என்னடி இது கண்ணு வச்சு ஆளா ஓகே இப்போ என்ன மரம் நட்ட போகிறோம்? நெல் புளிய மரம். புளிய மரம். இது என்ன மரம்? நீங்க தான் பாத்தீங்க லாஸ்ட் ஒன்று அத்தி. அத்தி அத்தி நட்டிடுண்ணே. அத்தி நட்டிடுண்ணே. சரி உள்ள முடிவு வந்துட்டீங்க ஒன்றுனா. இப்போ நாங்கள் வந்து அத்தி மரத்தை நட்ட போகிறோம் இதே ஏரியாவில். இப்போ புளிய மரம் வந்து புளிய மரம் ஊனிட்டு இருக்காங்க. அடுத்த புளி நான் தோண்டிட்டு அத்தி மரம். அத்தி புளிய மரம் சொன்னீங்க. சரி தோத்துக்கிட்டே இருக்கீடா. இது நம்ம என்ன மரம் ஊனிங்க அப்படின்னா அத்தி மரம். அத்தி மரத்தை நாங்கள் வந்து ஊனிக்கிட்டு இருக்கோம். அந்த மண்ணு ஃபுல்லாக ஸ்டிக் ஆகும். உடச்சுடுவாங்க போதுண்ணே. செட்டிங் பண்ணுண்ணே. ஏதோ பண்ணுறாங்க. மரத்தை காலி பண்ணாமல் இருந்தால் சரிண்ணே. ப்ளீஸ்ண்ணே போதுண்ணே. இந்த மண்ணு உள்ளதான் அனுப்பி விடுற போது. சரிங்க இது அப்படியே போட்டு மூடி விடுங்க. பதற வச்சுக்கிட்டே இருக்கீங்களே. குழந்தை உதவி பண்ணுங்க வந்தா. காலில் தான் பண்ணுவேன் கையில் பண்ணணும் குழந்தை. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அதை எடுத்துக்கோ. எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கோ. கொஞ்சம் மரம் இன்னும் கொஞ்சம் மண்ணு போடணுமாமாங்க. யாருங்க சொன்னாங்க? மேல மரம் சொல்லிட்டா கொஞ்சம் மண்ணு போடணுங்க. எதுக்குங்க மண்ணு? கூச்சுடுங்க. வேர் இருக்கிறது அடியில. தண்ணி போதும் மேல இருந்து குளிப்பாட்டு விடுங்க லைட்டா. அத்தி மரம் நம்ம எங்க ஊனிருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் டு திருப்பூர் அந்த நெடுஞ்சாலையில ஒரு சைடுல ஊனிருக்கோம். இது வந்து தெக்கலூர் சைடு. வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிளே அரேனா வந்திருக்கோம். இந்த இடத்துல நாங்க கேம்ஸ் அது ஆக்டிவிட்டின்னு சொல்லி நிறைய விஷயம் விளையாண்டுட்டு உங்களை என்டர்டெயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றோம். அதுக்கப்புறம் போலாம் வாங்க. நாங்க வந்து கோ கார்டிங் வந்து தயாராகிட்டோம். எல்லாமே பேர்லாம் நேம் என்ட்ரி பண்ணியாச்சு. எனக்கு வந்து சொல்லித்தர போறாங்க. ஏன்னா வந்து ரூல்ஸ் சொல்லித்தர போல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறாங்க. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். அதான் கிடையாது. கோ கார்டிங் போறோம். மாசா வீடியோ எடுக்கிறோம். ஒரு கைட்லைன் வீடியோ சொல்லி தராங்க. அதை பார்த்துட்டு நாங்க கோ கார்டிங் போக போறோம். நல்ல விதமா போயிட்டு வரோம். யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பாக்கலாம். சீக்கிரமா வந்து இவர் ரெண்டு அழிச்சு விட்டாருங்க. அதனாலதான் இப்படி ஆயிப்போச்சு. சும்மா கீபேர்ட் வச்சிருந்தாங்க. நான் வந்து சும்மா அமுக்கி விட்டேன். ஐடி ஒர்க் பண்றோமா அந்த கீபேர்ட் யூஸ் பண்ணாம இருக்க முடியல. உண்மை ரெண்டு இடத்துல வந்து ஷார்ப் டர்ன்ஸ் இருக்கும்னாங்க. ரொம்ப டேஞ்சரான டர்னாமா. அதுக்கப்புறமேட்டு வந்து ஹெல்மெட் எனி டைம் வேர் பண்ணியிருக்கணும். அது போக வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து கை ரைஸ் பண்ண சொன்னாங்க. ஒரே நிறுத்திட்டு ஆக்சிடென்ட் ஆனால் பார்த்து பொறுமையாக போய் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ரெட் ஃபிளாக் காட்டினாங்கன்னா நிறுத்தணுமாமா. எல்லோ ஃபிளாக் காட்டினா வந்து ஸ்லோவாக போய்க்கணும். செக் ஃபிளாக் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அப்படி காட்டினாங்கன்னா வந்து ஃபினிஷ்னு அர்த்தம். இதெல்லாம் ரைட் சைடில் கிரீன் கலருக்கு அது வந்து எக்ஸ்கலேட்டர். சேமாலத்தோட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடிக்கு ஸ்லோவா 2 லேப் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சக்கு அப்புறம் மீதி போய்க்கன்னு சொல்லிட்டாங்க. இது 7 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. எவ்வளோ எத்தனை லேப் வேணா ஓட்டிக்கலாம். செகண்ட் டே வினோத்தன செகண்ட் டே நாங்கள் வந்து பாலா தேர்ன்னு நினைச்சோம். பார்த்தோம்னா சர்ப்ரைசிங்காக கேமராமேனே தேர் வந்துட்டாப்புல. எங்கால் வினோத்தன் எப்படி ஓட்டினான்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கூட வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டாரு. அதனால எங்கால் சூப்பராக ஓட்டுறோம். டைம் நானே 2 டைம் குத்தி கை தூக்கிலாம் கையில் நிறைய தூக்கிருக்கேன். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. கொடூரமா ஓட்டியாச்சு. ஆனால் இப்போ வந்து கல்லுன்னு ஒருத்தர் இருக்கான் கூட நடிக்கிறேன்னு வந்துட்டு அடிச்சடி தூக்கிட்டா வெறும் நாங்களாம் 11, 20, 10, 12 லேப்புக்கு ஓட்டணும். அவன் வெறும் 5 லேப் தான் ஓட்டினா. டைம் முடிஞ்சு வச்சு அதுக்குள்ள நாங்க மாட்டல. நானும் 12 லேப் ஓட்டிருப்பேன். அங்க மாட்டிட்டு நான் இன்னும் நோட்டிருப்பேன். 13 நோட்டிருப்பேன்.
அடுத்து நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா பெயிண்ட் பால். அங்க பாரு ஃபுல்லா கவரா ட்ரெஸ் கொடுத்துருவாங்களாமா. கன்னு பப்ஜி அடி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறோம், போய் பார்க்கறேன் எப்படி இருக்கு. உண்மையிலே பப்ஜி தாங்க. இங்க பாருங்க நமக்கு மாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. பயங்கரமா தான் இருக்கு. பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. இங்கே தான் நாங்கள் விளையாட போகிறோம். இப்போ எங்களை வந்து சூட்லாம் போட்டு வச்சு உட்காரும் போது வச்சு நிற்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் 3-3 டீம் பிரிய போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் 3 பேர், அங்கிள்ஸ் 3 பேர். அடி முட்டு போகும்போது டம்மு டும்னு சுடு மண்டகன்னா தெரிய போகுது. யாருக்கு தெரியும்ன்றத உள்ள போய் பாருங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கொஞ்சம் சேஃப்டி வீடியோ பார்த்தோம். கையில காலில் போட்டுக்கிறது எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு அவங்க ஒன்று தராங்க. அதை மட்டும் தான் நம்ம வந்து போயிட்டு விளையாடணுமாமா. மைக்கு கேமராலாம் அலோடான்னு தெரியல. அலோவ் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ எடுத்து காட்டுறோம், இல்லைன்னா என்னால் என்ன காட்ட முடியுமோ அதை காட்டிட்டு வந்து ரிசல்ட் சொல்கிறோம். கமான். கைஸ், நாங்கள் இப்போ வந்து பெயிண்ட் பால் போயிட்டு வந்தோம். செம்ம ஃபன்னு. 40 புல்லட் ஒரு ஆள் தந்தாங்க. நாங்கள் 3 டீம் பிரித்து 3 பேராக டீம் பிரித்து வந்தோம். வினோதனுக்கு அடியாக போட்டாங்க. இங்கே பாருங்க, நடு விரலே போட்டு தெரிஞ்சுட்டாங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்குலாம். 2வது அடி காட்டக்கூடாது, வரல காட்டக்கூடாது. வலி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்குலாம். இட்லி மாதிரி இருக்குங்க. இட்லி மாதிரி ஆக்கிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு யாருக்கு தெரியும்ன்றத உள்ள போய் பாருங்க. வலி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்குலாம். வலி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்குலாம். கேமராமேன் தான் வந்து அடிச்சது. இந்த விரல் அடிச்சு வந்து இவன் பக்கத்துல வந்து அடிக்க வந்து பக்கத்து இங்க அடிச்சுக்கிட்டான். வந்து இது அடிச்சது யாருன்னு தெரியல. நான் பாக்கல, கவனிக்கல. இப்ப நான் வந்து ஒன்னே நினைச்சேன், என் மேல எவ்வளவு வன்மம் இருக்கு பாக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தோம்னா எனக்கு உண்மையை தெரிஞ்சிருச்சு. என் மேல வன்மத்தை எவனுமே வச்சுக்கல. எல்லாரும் வன்மத்தை வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நானும் பாலாவும் முன்னாடி ஏறணும். இவர் வந்து சேஃப்டியா நடுவில் நின்ட்டாப்ல எவன் எங்க வரான்னு. அதனால அந்த ஆளுக்கு அடி விழுகல. எங்களுக்கு வந்து மரம் நட்டி வாயாச்சு. அதான் வன்மத்தை இவரு காட்டிட்டாங்க. பாலாலாம் கிடையாது, ஒரு கேம். அவ்வளவுதான், கேம் விளாண்டதுதான். என்ன க்ளோஸ்ல அடிக்க வந்தாலும் க்ளோஸ்ல அடிக்கிறான் கேமரா மத்துன்னு வந்து அடி. காய்ஸ், இப்போ நாங்க வந்து ஆர்ச்சரி போறோம். 6 பேர்ல யார் பெஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. வில் கோட் ஆர்ச்சரி. ஆனா ஆர்ச்சரி உங்களை உட தெரியுமா? யாருக்கு ஆர்ச்சரி என்ன பண்ண தெரியுமா? நான் சொல்றேன், இவருக்கு தெரிஞ்ச கேமா கூட்டு போயிருக்காப்ல. இவர் தெரியாத கேம் நான் கூட்டு போவேன். அப்ப பாருங்க என்ன நடக்குது. எனக்கும் தெரியாது யார். நானும் ஒரு இயல்பு அந்த ரிசார்ட் சொல்லி கொடுத்தீங்க எப்படி ஓடணும்னு. அது வந்து போய் ஒட்டிக்கிறதுங்க. இது வேற. ஏம்பா இப்படி கார் விட்டு வராங்களே, திடீர்னு இப்படி மேல ஏத்திட்டாங்க. பாருங்க கல்லுலாம் இதுல விட்டுருவா. கரெக்டா விட்டு மேல வந்துட்டு என்னண்ணே இப்படி. ஆமா, இப்படி போறதுதான் பாருங்க. இப்படி ஏறக்கு வழி இருக்கு. அது ஏறக்கூடியதுதான். அது ஏறக்கூடிய டயர் தான், ஏறக்கூடியதுதான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் படத்துல வந்து ஆண்ட்ரியா பண்ணுவாங்கல்ல, அந்த வித்தை தான் இது. ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். First you should stand in this black box. Okay. And your body position should be like this. Okay. And this is the bow handle. You should hold here like this. And this is the arrow race. You should put arrow from here and you should lock like this. Okay. Guys, இப்போ பண்ண போறோம். ஒரு ஆளுக்கு எவ்வளோங்க? How much for one person? 15. ஒரு ஆளுக்கு 15,000 தராங்க. யார் நல்லா அடிக்கிறான்னு பார்ப்போம். Don't put something the other way. Comes out. Okay. ப்ளூவா? ப்ளூ அடிச்சோம்டா. Bend your hands. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி முஞ்சன அடி கிடையாது. நம்ம வந்து ஒண்ணே தான் ரெட் விட்டுருவோம். அது அவர் சொல்லி கொடுத்தாரு. Guys, நாங்க 5 பேர் ஆளுக்கு ஒரு விட்டுட்டோம். இப்போ வந்து 6ஆவதா எங்க கேமராமேன் போய் ஒன்று செய்ய போறாப்ல. கேமரா எப்படின்னு பார்க்கலாம். அதுக்குள்ள இன்னொரு தான் பாரு எப்படி போட்டோ எடுத்துருக்காங்க. பாரு வெயிட் பண்ணி டக்கு நடத்துக்கார இழுத்து டப்பு விட்டுரு. சூப்பர். எல்லோ குத்திட்டா ரெட். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் நம்பர் 2ல குறி வச்சு 3 பாலா கூட்டிட்டு இருக்காரு அட்டைக்கு. இதெல்லாம் பாலாட்ட தோத்து உட்காந்துட்டு இருக்காரு. நானாச்சும் பரவாயில்லைங்க, அவன் எங்க விட்டா பாத்துல. கேமராமேன் வந்து நாங்க இப்ப மேல ஏத்த போறோம். பாருங்க இதுக்கு பேர் என்னது? இது பேர் என்னடா? ஜம்போ டைவிங். பகி ஜம்பிங் பண்ண வந்திருக்கோம். எங்க கேமராமேனா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போற மேல. வெயில் அடிக்குது. நீ திரும்பி போயிட்டு இருக்கா மேல.
அப்படியே திரும்ப அடையாடு பெல்ட்டுறா. ஜெகமே தந்திரம் மனிதன் சிவசம்போ. ஆழ்ந்த ஒரு வட்டம் தோக்கற தேப்பா கேக்குறவன் தோப்பான். ரெடி மாப்பிள்ளை அடிச்சுடு. அதுதான் அஜய். அது வந்து அஜய் வந்து அஜய் தர்ஜாகல துர்ஜாயிரம். நீ இன்னும் போக வெளியில இவன் பதறிட்டு இருக்காரு. விட மாட்டான். அதான் பயம் இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டோம். நீ போக போக டர்ஜ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டா டர்ஜ் ஆகாது. ஒரு ஆள் பார்த்துட்டு இன்னொரு டைம் பார்த்தா சரியான டர்ஜா இருக்கு. அப்படியே போலாமா வேணாமா ஹெல்மெட்டை கழட்டி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல இவரு. அங்க வேற ஒருத்த கராத்தா காஸ்டி மாதிரி போட்டு போய்கிட்டு இருக்கா. அஜய் புல் டர்ஜுதான். மூஞ்சே இல்லடா உனக்கு. நீங்க எல்லாம் கூட வெயிட்டே இல்ல. என்ன பண்றது? 57 கிலோ எங்க ரப்பர் கப்பர் அந்த போது. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க அலு சதறான்டா மூஞ்சி பாருடா. தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. பாலா வந்து அடுத்து போக போறாரு. கயிறு வேற எனக்கு தெரிஞ்ச ஒரு சைடு அப்படியே கலண்ட மாதிரி இருக்கு. இந்த ஃபைனல் டிசிஷன் பண்ண மாதிரி இருப்பீங்களா, அது நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. போட்டு போய் அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி அச்சாம்பார் மேல கட்ட பறகு. ஓம் சுப்ரமணிய நமக ஓம் பாலா நமக. நாங்க வந்து பாலா வந்து போய் நல்லபடியா இருக்கோம். மந்திரம் போட்டு நாங்களே ஓதிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சபடி. ஜண்டா இது மந்திரம் இல்லைங்க, சாவு மந்திரம். கண்ணே போயிட்டோ கண்ணே. என்ன கண்ணு அவன் செத்துட்டான்டா. மூச்சே இல்லடா. ஏன் இதெல்லாம் நாங்க போலன்னு தெரியுதா? இதுதான் காரணமே. நம்ம டர்ஜ் ஆயிரும். நம்மளாம் நீ இன்னொரு டைம் போயிட்டு என்னோட என் பேர்ல நீ போலாம்ல. நாங்க வந்து கிளைம்பிங் போறோம். கிளைம்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணா செகண்ட் கிளியர் பண்ணா தேர்ட் விடுவாங்க. லெவலை கிளியர் பண்ணா விட மாட்டாங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட்லயே முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். அது போக வந்து இப்போ பாருங்க கேப்பு ஹெல்மெட்டுன்னு என்னென்னமோ தராங்க. ஃபுல் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரா போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். சிதப்பே அதே ஒண்ணுனா அந்த கை எடுத்துடுறா. அவன் பாருங்க குர்குரே மாதிரி இருக்கா. அவ்வளவுதான். அட தற்குறி பயந்துட்டாண்டே கேக்குறா. கொஞ்சம் பதறிட்டாவ. அவ்வளவுதானா ஒரு ஷோல்டர் பவர்ல போயிட்டு இருக்காருடா. ஜம்ப் பண்ணிடு ஒண்ணாவது. நான் ஜம்ப் பண்ணா அவ்வளவுதானா. Helicopter, helicopter. Come on, go first. phone zero. செம்ம த்ரில்லிங், நல்லா தான் இருந்துச்சு. அப்படிதான் முடிக்கக்கூடாது உள்ளகிட்டு. முடிஞ்சு டோன்ட் கிக் த வால். ஓ எங்க குரங்கு மாசம் இருக்கா பாலா. ஆனா பாலா வந்து கொஞ்சம் பயந்துடுறான், திருகிட்டு இருக்கிறான். இருக்கலே பாலா தான் வந்து ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கான். ஏங்க நம்மளும் கொஞ்சம் பயந்தான், ஆனா நம்மளையும் கூட பயந்த சுபாவமா பாலா இருக்கான்.
பாலா வந்து ஜாலியாக பொறுமையாக போகலாம் பரவாயில்லன்னு சொல்லி யாரு லைட்டா கல் இஸ் பதரிங் கல்லு பாலாவோட மோசமாக போய்கிட்டு இருக்கா. கல்லு ஃபுல் பதட்டத்தில் உழப்பிட்டு இருக்கா. யாருக்கு கல்லு யாருக்கு கல்லு ஃபுல் பதட்டலையா சுத்தி மந்தி மைக்கு போட்டுருக்கா. சூப்பர் காய். நானும் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன். நான் கொஞ்சம் பரவாயில்லையா அவர் எங்க பாலா நம்ம 3 பேர் வந்து நீ தான் 30-35 போயிட்டேன். இந்த சாமி சொல்லிட்டு moments later. சாம்பாரா சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். காய்ஸ் இதோட இந்த எங்கால கல்லவே பிரிச்சிருச்சிட்டாரு. ஏ இது இருக்கிற சைஸ் என்ன நீ தோன்ற இது என்ன நல்லாவே தோணும்டா. நம்பியே வளர்த்து விட்டார். கால் தரையில படல. போதும்னா இல்லை கொஞ்சம் தோணும்டா. தோணும் அதுலதான் கொஞ்சம் மண்ணு இருக்குல்ல. தோண்டி தான் ஆகணும். சுரங்கம் தோன்ற மாதிரி நேரா தோண்டிட்டு இருக்க குழந்தை அடியில் தோண்டணும். இப்படி போய் சைடுல எடுக்கணுங்க முதல்ல. போதும் சைட்லாம் போதும் குழந்தை. கையில் வந்து ரத்த ஓட்டம் வந்து நின்றுச்சு காய். ரத்த ஓட்டமே வரல. நான் அடிச்சு அடி அப்படி நான் எடுத்து போகிறேன். தானே இப்போ நாங்கள் வைக்கிற மரம் பேர் வந்து நெல்லி மரம். இந்த மரம் வந்து சேம் லொக்கேஷன் தான் வைக்கிறோம் திருப்பி. கூடா தண்ணி கூடா. ஓகே உடச்சு விடு மண்ணை. இருங்க தண்ணி இப்படி பண்ணி தாங்க உடைக்கணும். அந்த மம்டி கூட குறை அதான் நல்லா அடி. என்ன மெதுவாக வலிக்க கூடாதுங்க.
போதுங்க, இது பண்ணால் போதுங்க. ஆகும், அதான் சேர்த்து போடுறேன். ஃபைனலாக நாங்கள் மரம் நட்டிட்டோம். இந்த மரம் பேர் வந்து நெல்லிக்காய். வாங்க, தேங்க்யூ. மலை நெல்லிக்காய். காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து ப்ளம் கேக் செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ் முன்னிட்டு ப்ளம் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சில நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே சேர்த்து நாங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு, ஆரஞ்சு ஊற்றி ஊற வச்சு நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம். நாளைக்கு செய்ய போகிறோம். அதுக்கான முயற்சி தான் இது. பண்ண போகிறோம்னா எது பண்ண போகிறோம்? ப்ளம் கேக் பண்ண போகிறோம். நைட்டு வந்து இப்போ மணி வந்து 12:30 1 மணி ஆகுது. அப்போவும் இதெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி உட்கார வச்சு பண்ணிக்கலாம் சொல்லி வச்சுருக்கோம். வாங்க ப்ளீஸ். ஒன்றே ஒன்றா ஒரு முந்திரி சாப்பிட்டா ப்ரோட்டீன் தூக்கம் வராது. தூக்கம் தூங்கி இப்போ டூட்டி ஃப்ரூட்டியும் போடுறோம். அவ்வளோ வேணாம் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம்னா அவ்வளோ போடுங்கடா. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு சுற்றி இதை சோக் பண்ண போகிறோம் நைட் முழுக்க. ஆரஞ்சு ஜூஸ் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இதை விட்டுட்டு நாளைக்கு தான் மீதி ப்ராசஸ் செய்ய போகிறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம நாளைக்கே வந்து எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். நாளைக்கெல்லாம் செய்யும் போது பாருங்க. ஸ்டே டியூன்ட். One day later. காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு, கண்ணன். நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. அது போக நேற்று வந்து நம்ம நேற்று ஊற ஃபுல்லாக எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி ஊற வச்சிட்டோம். இப்போ ப்ராசஸ் ஆரம்பிக்க வர செஃப் பாலா ஆன் ப்ராசஸ். என்னத்த பேச, ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா கூப்பிட்டு பாத்திரங்களை விட்டான். என் வீட்டுல கூட கழுவி வந்தனால மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்தா என் பிள்ளைய. ஒரே நிமிஷம் நான் பண்றேன், நீ எப்படி மட்டும் சொல்லு. அப்படி வேண்டாம், அப்படி வேணவே சுடுதண்ணி வச்சாச்சு. பட்டர் மெல்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒண்ணு தெரியுதா? நான் ஏகப்பட்ட வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோ சுடுதண்ணி காய வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் போட்டுங்க. பட்டர் போட்டு மெல்டிங் பண்ணிக்கணும். நெய்யாக போறதுக்குள்ள ஏதாவது பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிடுங்க. என்னடா போட்டோன்னே ஆஃப் பண்ணிடுமா? எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, லைட்டா ஊத்திக்கும். எப்பா எனக்கு தெரிஞ்சு மைதா மாவை பிணைறாங்கன்னா பரோட்டா கன்சிஸ்டன்சி பண்றாங்க. ஏதோ பரோட்டா பண்ணல. இப்போ இந்த அளவுக்கு லைட்டா வந்தாட்டு இப்போ இதுக்கு உண்டான கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணோம். கொக்கோ போட்டுடுங்க. சொல்ல போனா வந்து சாக்லேட் கலர் ஆகுது லைட்டா. இது என்ன பவுடர் ஆக்சுவலா ப்ரோ? என்ன பவுடர் இருக்கும்? கொக்கோ. அப்படின்னா கொக்கோ என்ன ப்ரோ? அது என்ன இது? ஜோக் இல்ல இல்லையா? தண்ணி கொஞ்சம் பத்தானால வந்து ஆட் பண்றாங்க. சாக்லேட் ஆயிடுச்சு ப்ரோ. ஏதோ ஒரு படத்துல பிரபுதேவா வந்து இட்லி சாம்பாருக்கு இட்லி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். பாய் அடிச்சு அந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டேன். சொன்னேன் அப்படி இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இது வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இந்த குவான்டிட்டி ஆஃப் இது ஊற்றலாம். இது எவ்வளோனா சொட்ட ஊற்றுங்க. ஏதோ எங்களுக்கு ஃபீல் ஆகுது. கேக் வர வச்சு கொடுப்பீங்க. இந்த பாத்திரத்துல கேக் வர வச்சு கொடுக்குறேன். சின்னமன் பவுடர் அப்படின்னா என்ன? கலர் பட்டை பொடி. இது எதுக்காக ப்ரோ போடுறது? இது போட்டாதான் ப்ளம் கேக்கோட ஃபிளேவர் வரும். ஃபிளேவருக்காக வந்து இந்த பவுடர் நம்ம போடுறோம். இது என்ன பவுடர்னா பட்டை லைட்டா வறுத்து அரைச்சது. இது மெதுவா சிம்ல இருக்கு. பரவாயில்லையா? சிம்ல இதுல பண்ணிட்டு இருப்பாங்களே டிசி சரியே நிக்கி வச்சு கிண்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. அவர் மட்டும் பார்த்துட்டு என்னங்க நான் மட்டும் எல்லாமே பார்த்தேன். எதுவும் டிவி எல்லாம் பார்க்க மாட்டோம். தெரிஞ்சு கல்ல நம்ம வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிடலாம். ஒரு உதவியும் பண்ண மாட்டேங்கிறான். மிக்ஸ் பண்றான். அவன் தாங்க சக்கரை பால் ரெடி பண்றான். சக்கரை பால் ரெடி பண்றான். அவனை நிக்கா பேசிட்டானே வலி எனக்கு முன்னாடி தெரியும். மாவு பிணைய விட்டு நம்ம எதுக்கு வந்துட்டு பட்டர் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டோன்னு இப்ப தெரியுதா?
ப்ரோ இந்த பவுடர்னால என்ன இதனால அந்த பவுடர் போடுறோம்? பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் இருக்கு. அப்புறம் அந்த ப்ளம் கேக் வந்துட்டு உப்புறக்காக போறோம். ப்ளம் கேக்கோட கலர் வந்து ப்ரௌன் கலரா, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் ஆனா இது பாருங்க அந்த கன்சிஸ்டன்சி இன்னும் சக்கரை போடணுமா? சுகர் சிரப்பு எவ்வளவு திக்கானாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அது கம்மியா ஊத்திக்கலாம். உண்மை சொல்ல போனா எங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. கையை ஆட்டாம எப்படியே பேசுவோம். எல்லாரும் சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க திருப்பி ப்ரோ. அது இப்போ ஒரு நிமிஷம் பிசினஸ் பண்றவங்களுக்கு உண்டான பாடி லாங்குவேஜ் அது வரதான் செய்யும். அதை இவரால பாடியே வரணும் ப்ரோ. ஒரு கை மட்டும் பேக்கிங் சோடாலாம் போடணும்ல? சோடா போட்டாச்சு. தண்ணி சோடா போடணுங்க. போதும்டா, சோடா வந்து கடைசி வைங்க போதும். ஓகேவா? சரிக்கிறேன். அந்த சோடா வேற இந்த சோடா வேறங்க. எல்லாம் ஒரே தான். அது தண்ணி போட்டா அந்த சோடா வாங்கிடும், நானும் இந்த சோடா. இல்ல ப்ரோ, அது என்னமோ உருண்டையா முடிச்சு எல்லாம் பண்ணி. இப்போ இந்த டோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் பர்மெண்டேஷன் கட்டணும். எவ்வளவு நேரம்? அப்படின்னா ஒரு 40 to 60 minutes. 40 நிமிஷமா? அப்புறம் கேக் மாதிரி இப்ப ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா இதே ஃபர்மெண்டேஷன் விட நம்மளுக்கு சாஃப்டான கேக் கிடைக்கும். அதை எடுங்க ப்ரோ. இப்ப அதுல வந்துட்டு இதை ஊத்தி வச்சிருந்தோமா? இப்போ ரம் ஊத்தி தானே பண்ணுவாங்க. நான் ஆல்கஹாலிக் இது ரம்மும் போட மாட்டோம், எங்கும் கலக்க மாட்டோம். ரம் ஊத்தி சாப்பிடுவாங்க, கிட்ஸே சாப்பிடுவாங்க, ஸ்கூல்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல. இது வந்து என்ன சொல்றீங்க? இப்போ வந்துட்டு இதுல சுகர் சிரப் நிறைய பேர் பாத்துங்க சாப்பிட்டு. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளயும் சரி மறுபடியும் எப்பா ஒரே ஃபர்மெண்ட் இந்த வீடியோ முழுக்க சொல்லிட்டே இருக்கேன். ஃபர்மெண்ட்னா என்ன? ஃபர்மெண்ட் மீன்ஸ் நொதிக்க வைக்கிறது. வாட் இஸ் நொதித்தல்? கெட்டு போகிற மாதிரி தயிர் புளிக்கும்ல, அந்த மாதிரி வந்து தயிர் அந்த process. ஓகே. கெட்டு போற அது எதுக்கு தேவைன்னா அந்த பண்ணு சாஃப்டா இருக்கும் இன்னும், அவ்வளவுதான். ஓகே. ஃபங்கஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. 2 moments later. நல்லாவே ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்ப இது இருக்குல்ல உள்ள கூட பண்ணுங்க. இதே வந்து களிமா இருக்கு. ஆமா பாய், ஒரு 2-3 இதா பிரிச்சுக்கணும். ஏங்க மொத்தமா கூட வேலை முடிஞ்சது போட்டுட்டு இங்க கூட அழுவா இப்ப போட்டோம்ல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பர்ச்சேஸே பண்ணிடலாமா? ஒரு 500. இங்க பாருங்க, பாத்திரத்துல எப்படி பண்றது, குக்கர் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேக்குறாங்க. எப்படி 500? சரி இதுல வச்சு பாப்போம், ஒரு 1 hour வச்சு பாப்போம். அதுக்கு மேல வராட்டி அப்புறமா அதுக்கப்புறம் இங்க பாத்து பாத்தீங்களா பேசுறவங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. குக்கர் வைக்க முடியாது. சிவாஜி படம் மாதிரி கவுண்டிங் முடிச்சா இருக்கு ப்ரோ. கரண்டிலே ஊத்துங்க. ஐயா ஃபுல் கரண்டி காட்டிட்டு ஊத்துங்க ப்ரோ. காட்டினா ரெண்டாவது கரண்டி போதும். சாப்பிடாம நீங்களே போட்டுருங்க. இப்படி இது இருக்குல்ல கோயில் தாண்டி கொஞ்சம் சாப்பிட்டு போறோம். இன்னும் கொஞ்சம் இதே அளவுக்கு இன்னும் 2 டைம் போடுங்களா? இன்னும் பாத்திரத்தை எடுத்துட்டு கலக்கு. ட்ரைனிங்ல எங்கால வந்து அடுத்த செஃப் ஆகும். வச்சுக்கோ, அடி பிடிக்க கூடாதுடா. சரியா? இல்ல சரி கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கலக்கிட்டு திக்காகட்டும். கல்லு இல்ல கலக்கு. செஃப் கல்லு. இவன் கல்லு கலக்கு. கல்லுக்கு கிண்டுறது கரெக்டான வேலைன்னு எனக்கு எப்ப தெரிஞ்சது தெரியும். சொல்லுங்க. அங்க உடைக்கிறதுக்கு போனோம்ல, எங்க உடைக்கிறதுக்கு அப்ப வந்து கடைசியில கிண்டிட்டு இருந்தான்ல அந்த இதையை எடுத்து ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதை பார்த்து அந்த நம்மளுக்கு உடைக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அவனே மறந்துட்டான். எங்க உங்களுக்கு நீங்க பார்க்கவே இல்ல. பாக்கல நானும் பண்ண எனக்கு ஞாபகம் இல்ல. கல் வந்து ஒரு ட்ரைனிங் ஆயிட்டான். பாலாவோட டியூனப் வந்து ட்ரைனிங் ஆயிட்டான். அப்படி சொல்லி சொல்லி கிண்ட விட்டுருக்காப்ல. அது சிரிச்சுக்கிட்டு கல்லு. ரூன்னா திக்கனிங் ஏஜென்ட்னு அர்த்தம். இது இப்ப போட போறோம். இது வந்து திக் பண்றதுக்கான ஏஜென்ட். திக்கனிங். இது எந்த லிக்விடைஸ் ஃபுட்டா இருந்தாலும் இதை திக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது என்னென்ன பண்ணணும்? இது ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளார் மெல்ட் பண்ணி ஈக்குவல் குவான்டிட்டி ஃப்ளாரும் பட்டரும் மைதாவும் பட்டரும் ஈக்குவல் குவான்டிட்டி ஒரே மாதிரி. அவ்வளோதான். இப்போ வந்து திக் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இது அது கொஞ்சம் கூட அந்த கட்டி இல்லாம கலக்கணும். அந்த கட்டியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே அந்த பன்ல வந்துடும். அந்த இடம் கடிக்கும் போது மட்டும் அங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், அந்த டேஸ்டே இருக்காது. ஆன் பண்ணாமே அமர்த்தி அடிச்சுட்டு இருக்கு. இது மட்டிக்கல் கருங்கல் கொடுங்க ப்ரோ. கல்லு இதான் சத்தம் இப்படி வெடிக்காத கல்லு. இதை நீங்க அமர்த்திட்டா ஆஃப் ஆயிடும். அவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது. இது மேல இருக்கா இது மாதிரி பண்ணாதானே நைட் டர்ஃப் போறாங்க. நான் வந்து எஸ்டிஎம் ஒர்க் பண்ணும்போது நான் ஸ்டாஃபா இருக்கும்போது சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து கீர்த்தி ப்ரோ 3 மாசம் கட்டி வந்து சொல்லி தர்றதுக்கு. அப்ப வந்து இதெல்லாம் ஈஸி கொடுத்துருவாங்க. ஒண்ணுமே ஆஃப் ஆயிரும் ப்ரோ. செஞ்சுட்டு போலாமா? தயிரே வந்து அது இதுல வந்து ஒரு லைட்டான புளிப்பான டேஸ்ட் இருக்கும். அது வர வைக்கிறது தான் தயிர் இருக்கும். அது இப்போ ஒரு வழியா 99% ஆஃப் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். ஆமாவா? 95% ஆஃப் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். இனி எங்களை தடுக்கவே முடியாது. இவ்வளவு பிரச்சனை கேக் செய்ய மாட்டேன்டா. தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு நம்ம வைக்க போற பாத்திரம் இருக்குல்ல, அது டைரக்டா இந்த பாத்திரத்துல கான்டாக்ட் ஆகக்கூடாது. என்ன நம்ம வைக்க போற பாத்திரம் இந்த பாத்திரத்துல படக்கூடாதா? ஓகே. அதுல வச்சா பிரிசல் விட்டு உடஞ்சு போயிடும். சரி, செராமிக்கே வைப்போம். அது தோசை கல். ஒரு உதவி பண்ண முடியல. ஆனா கீர்த்தனை அந்த சவப்பு பாத்திரம் எடுத்தாங்க ஓரவைகள. சவப்பா? ஓ, ரெண்டு ஒரு ஆணி மாதிரி சவப்பு பாத்திரம்னா அதை எடுத்தாங்க. நான் இறந்துட்டா ப்ரோ. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஏன்டா டேய் கல்லு நானே போயிடல. கம்மன்றா ஏங்க இப்படி தந்துறீங்க? கல்லு விளையாட்டு இல்லடா இது. ப்ரோ மட்டும் போடு. இல்ல இல்ல ப்ரோ எனக்குன்னே வருவீங்களாடா? தேங்காய் எண்ணெய் ஊத்துறா. வேங்கண்ணா இருக்குதா? தேங்காய் தலையும் தான் தருவாங்க. வேங்கண்ணா இல்ல, அது வாஷிங் ஒரு லிக்விட். இதுலயே ப்ளூ கலர் பாரு. ப்ளூ கலர் மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கு. பேராசூட் என்ன கலர்ல இருக்கும்? அதே மாதிரி தான் ப்ரோ. அதே கலர் தான் ப்ரோ. கிட்டத்தட்ட அதே கலர் தான். வந்து இப்ப இந்த பாத்திரம் இல்ல, அது போக அவனும் இல்ல. அதனால என்ன பண்ணா இந்த பாத்திரத்துல வச்சு ஒரு புது விதமா நம்ம ட்ரை பண்ண போறோம். உங்களுக்கு குக்கரோ இல்ல அவனோ வந்தா அதுலயே செஞ்சுக்கோங்க. நாங்க வந்து இல்லாத பட்சத்துக்கு இதுல செய்யறோம். காய்ஸ், ஒரு நிமிஷம். இந்த கேக் நாங்க எதுக்கு செய்யறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்காக செய்யறோம். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ். Two hours later. காய்ஸ், கடைசியா நம்ம கேக் செஞ்சோம். வேணா தூங்கி எந்திரிச்சு இருக்காங்க. எல்லாமே கேக்கா வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். கேக்கு ஒரு வழியா ஆயிடுச்சு. டைம் வந்து இப்ப 2 மணி ஆச்சு. நாங்க வந்து எத்தனை மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 9 மணிக்கு 2 மணிக்கு கேக் செஞ்சு டைம் ஆயிட்டு தப்பா இருக்காங்க. இதெல்லாம் செம்ம சூடு. எங்கள்கிட்ட பாத்திரம் இல்ல, அதனால நாங்க இதுல வச்சிருக்கோம். உங்க வீடு சூடு எங்க வீடு சூடு அப்படிப்பட்ட சூடு. அதனால நாங்க சாப்பிடுறோம். ஓ, உண்மையே நல்லா இருக்கா? சத்தியமா சொல்றேன், நல்லா இருக்கா. ஆனா என்ன கொஞ்சம் வேகணும். வெல்கம் டு கேகேஎல்எக்ஸ்எல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அக்வாரியம் வந்திருக்கோம். பெங்களூர்ல அக்வாரியம். இது பேர் என்ன? பாரடைஸ் அக்வாரியமா? அக்வாரியம் பாரடைஸ். அதுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ. Six people.
ஸ்டோன்லயே பண்ணுங்க. ஸ்டார்டிங் எனக்கு என்ன தோணும், ஸ்டார்டிங் நம்ம எஜிப்து பார்த்தோம்ல அந்த டைப் ஏதோ ஒன்று இருக்குண்ணே. அக்வாரியம் சொல்லிட்டு என்னென்னமோ வச்சிருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. கண்ணு தெரிய மாட்டேங்கல, உங்களுக்கு கலந்து கணிக்குமா? அதான மீன் எர்த்தடிக்கணும் இல்லையா? எர்த்தடிக்குமா? குட்டி தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஜூமா தெரியுது கண்ணாடியில பாக்கும்போது. கிட்டவே பாருங்க, அட்ஜஸ்ட்மென்ட் இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு பாருங்க. அவ்வளவு பர்சன்ட் ஒரு குட்டி தான் மீன். அது உள்ள வந்து சரி ஓகே வாங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. பாக்குறாங்க நம்மள வல்லக்காரங்க பாருங்க, உங்களை பாத்துட்டு இருக்காம பாருங்க. இது கையில வந்தா போகணும்னு நினைக்கிறேன் பாருங்க. வருது ஆமா. வாய் முதலையாட்ட இருக்குடா. இந்த மீன் வந்து பக்கம் இருக்கு. இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா 3 அடிக்கு மேல வளரும். இந்த மீன் வந்து 3 அடிக்கு மேல வளரும். அது போக வந்து 20 வருஷத்துக்கு மேல கம்பல்சரி வளரும். பாறை மீன் வாய் பிறந்துகிட்டே இருக்கு இப்ப பார்த்தா. சரி எல்லாத்துக்கும் ஒன்று கேட்டா, அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த ஓட்டோட்டே வச்சிருக்காங்களே எல்லா இடத்துலயும் வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லுங்க. தண்ணிலாம் பழைய தண்ணி ஃபில்டரா இல்ல, பழைய தண்ணி தான் போயிட்டு ஃபில்டர் கேரட்ஸ் தெரியல, பெரிய எலிகேட்டர்லாம். பட்டர்ஃப்ளை ஃபிஷ். அது போய் இதோட பெருமை என்ன தெரியுங்களா, 2 அடி வளருமாமா. இன்னொன்று வந்து இது 30 வருஷம் வாழும். அவதாரமா இருக்கு எலக்ட்ரிக் ஃபிஷ். உன்ன பார்த்தா மீன் மட்டும் இல்ல, வா நாயே ஓடிடு, வா போலவா செத்துக்கிட்டு போயிருப்பது வாடா. இங்க பாருங்க இது பேர் இதுங்க பேர் என்ன? கட்லா மஸ்காரா, ரெட் மஸ்காராங்க. இது அது மாதிரி ஆள்றா. இங்க பாருங்க எப்படி நம்மால என்ன மீன், என்ன மீனே காணோம், ஒண்ணுமே இல்ல. மீன் இல்ல. இந்த மீன் வந்து பஃபர் மீன். இந்த ஊர்ல பஃபர் ஆகும், அதான் பஃபர் மீன். இது அது இது வந்து சோம்பேறி மீன். ஏன்னா வந்து ரொம்ப தூரம்லாம் மீந்த மாட்டேன், கீழே எடுத்துட்டு வரவே மாட்டேன். யாராவது பிடிச்சாலும் புஃபூன பெருசா ஆயிடுவாங்க. ஓ அது இல்லைங்க, அது இல்லையா? அது இல்லைங்க. டர்போனே இது வந்து ஒரு 2.5 மீட்டர் வரைக்கும் வளரும். டர்போனுங்க எல்லாம் ஒண்ணுதான், பூச்சமே இல்ல. மீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐர மீன் மாதிரிதான் இருக்கு. நைட் ஃபிஷ். கத்தி ஃபிஷ். எதனால நைட் ஃபிஷ் இருக்குன்றது கத்தியமா இருக்கு. ஷார்ப்பா எங்க ஷார்ப்பா இருக்கு? ஓ நம்ம ஊர்ல கோல்டன் ஃபிஷ் மாதிரி அதானே? இல்லங்க, ஃபயர் ஃபிஷ் இது வேறங்க. டிராகன் இருக்குல்ல, டிராகன் ஆட்டம் இருக்கும் பாக்குறதுக்கு. பாத்தீங்கன்னா கை உள்ள விட்டாங்க கடிச்சு வச்சுருவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் இதுனே ஒரே பைத்தியம் டீம்ல. இது வந்து ஆப்பிரிக்கன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நைட் ஃபிஷ். ஓகே. இது வந்து ஒரு 30 மீட்டர் வரைக்கும் ஜம்முன்னு வளருவானுங்க. ஆனா போய் பாத்துட்டு வந்து இந்த ஆள்கிட்ட சொல்றாரு, இந்த ஆளு வந்து கேமரா நடிக்கிறாரு, அந்த ஆளு கேமராக்கு போய் நடிக்கிறான். பரவாயில்ல, இன்ஃபர்மேஷன் சொல்றோம். பாண்டிகளா நீ கம்மன் வாடா. வந்து அந்த குதிரை பாத்தீங்களா, ஜப்பான குதிரை இருக்கு, வரி கோடு மாதிரி குதிரை. வரி குதிரோட இனத்தை சேர்ந்தது. இது வந்து வருஷத்துல 12 மாசம் இருக்குங்களா, ஒரு 6 மாதம் தண்ணிக்குள்ளயும் 6 மாதம் தரையில இருப்பாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 வருஷம். அதை படிச்சுட்டாரு டக்குன்னு. இது வந்து சில்வர் டாலர் பிஸ். சில்வர் டாலர் பிஸ் இருக்கீங்களா? திருப்புங்க. ஒரு சில்வர் கலர் ஒட்டிப்பே இல்ல, பெருசா இருக்கு சில்வர். இது வந்து விண்டோ டெட்ரா. ரெண்டு ஒரே மாதிரி கிட்ட பாக்கிட்டு வா. ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கும், அவ்வளவுதான். சத்தியம் குரங்கு. இப்ப நம்ம பார்க்க போற மீன் வந்து இந்த அக்வாரியத்திலேயே பெரிய பிஷ். இது வந்து பயங்கரமா இருக்கும், பார்க்க போறீங்க. இந்த கேமரா இருக்குப்பா. இதெல்லாம் பண்ணாத கம்மன் வானே.
கீர்த்தி பாய் உண்மையுமே கடிச்சிடும் விட்டோம் உள்ள வச்சு பிடிச்சி அடிச்சிடும். இந்த பூனை ஒரு புறாலாம் வந்து பிடிச்சிரும், புறா இது மீன் பிடிச்சிரும் ஒரு வீடியோல பார்த்தேன். ஆனா பூனை வரும், பூனையை பிடிக்கணும், பூனை கேஸ்ல விலகி போயிடும், மூஞ்சிலும் ஒரு அடி வாயோட பூனையை சுட்டி போயிடும். இங்க மீன் வந்து எல்லா மீனும் அரப்பைமா, அரப்பு மஞ்ச பை மாதிரி அரப்பைமா, அது பேர் தானே அரப்பைமா. இதுக்குள்ளே பார்த்து இதுக்குள்ளே பார்த்தா அரப்பைமா. ஓ இது வந்து ஜாப்பனீஸ் ஃபிஷ் தானே. இங்க வரணும், ஃபீடிங் பண்ணலாம் இருக்கலாம். காய் நெக்ஸ்ட் தரமான இடத்துக்கு போய் வீடியோ காட்டுறோம் வாங்க. சூப்பரா கீழே இன்னும் நல்லா இருக்க மாட்டேங்குது, வாங்க போலாம். கடல் கண்ணிலாம் பார்க்கலாம். என்னென்ன சொல்றீங்க? நான் இது கடல் நினைச்சு இங்கே தொட்டு உள்ள போயிட்டேங்க. நான் பயந்து அங்க போயிட்டு கண்ணாடி இல்லைங்க, அங்க இருக்கு கண்ணாடி. தெரிஞ்சு பாருங்க, ஏதாவது புறா மீன் இங்க இருக்கு. புறானோங்க உள்ள இது சுறா தானே, ஷார்க்கு ஸ்னேக் டேட்டுங்க, ஷார்க் இல்லண்ணே. அந்த உள்ள போட்டாங்க. வாங்க வாங்க லெட்ஸ் கோ. அப்படியே ஒரு மீனா எடுத்து இதுன்னு ஆனா இங்க ஒரு புழுக்கையாட்டு இருக்குண்ணே. புழுக்க மீன் கப்பீஸ் சரி பா கபீஸ் தானே. சில கபீஸ்லாம் செமையா இருக்கு ப்ரோ. இதான் எலக்ட்ரிக் மீன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. இல்லையா? அது இல்லைங்க, ஃப்ளோரா வரும் இல்லையா? கல்லு வந்து எதை பார்த்துட்டு இருக்கா பாருங்க. நீ இவ்வளவு நேரம் மீனே பாக்கல அப்பனா. இது வந்து வாஸ்து மீனுங்க. நம்ம ஊர் வாஸ்து மீன் இருக்குல்ல, அதான் கைஸ். இது இங்க ஒரு மீன் காட்டுறவாங்க, அரோ. இது பேர் வந்து அரோவானா. அருவானா. இங்க பாருறேன், கிரீன் டெரர். அப்படியே நான் பொறிச்சு சாப்பிட்டுருவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆஸ்கார் மீன். என்ன மீன்? ஆஸ்கார் மீன். பாஸ்கரா? ஆஸ்காருங்க. ஆஸ்கார் வருது அந்த மீனா? ஆஸ்கார் மீன். இந்த மீன் பிடிச்சி கொடுத்தா ஆஸ்கார் அவார்டு மாதிரி தான். ஏங்க ஆஸ்கார் மீன் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. மீன் வகைங்க சண்டை போடுது ரெண்டு மீனும். இந்த மீன் ரெண்டு சண்டை போடுறாங்க. அடிச்சிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் அழகா இருக்கு இந்த மீன்லாம். இதுக்கு ஏன் டிஸ்கஸ் மீன்னா வந்து இது வந்து பாக்க அந்த டிஸ்கஸ் பண்றாங்க ஒரு மீனும் ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. டிஸ்கஸ் த்ரோ சொல்லுவாங்கல்ல அத்லெட்டிக்ஸ்ல, அந்த மாதிரி இதுங்காட்டி டிஸ்கஸ் வச்சுட்டாங்க. அதனால தான் டிஸ்கஸ். இந்த மீன் பேர் வந்து ஜெயண்ட் ஸ்னேக் ஹெட். நம்ம சத்தியமா இவங்க நம்ம சாப்பிட்டு விட்டுருவாங்க. இது வந்து இவங்க வந்து ஜெயண்ட் அப்படின்னா வந்து நம்ம எல்லாம் கையில வச்சோம்னா கையை தனியா எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பாரு, நான் பேசிட்டு கை வைக்கிறேன் பாத்துட்டு இருக்கானு பாக்கலாமா எல்லாத்தையும். இது அதான் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல தெரியாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இந்த மீன் இருக்குல்ல ப்ரோ, எங்க அப்பா காலத்துல வந்து இந்த வால் இருக்குல்ல, சண்டைக்கு வந்து வால் எடுத்துட்டு போறாங்க காய வச்சு பேட்டுக்கு. அந்த வால் திருக்க மீனோட வால் எடுத்து அடிச்சாலும் அப்படி ஒட்டி தோலோட வந்துருமா வரும்போது. அந்த அளவுக்கு இருக்குமா, ஆட்ட மாதிரி பயங்கரமான பவர்ஃபுல்லா. சரி ஓகே. சொல்லப்போனா இந்த வாஸ்து மீன்லாம் வந்து ஒரு 3 மாசம் அந்த டைம்ல வளர்ந்துருவாங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருவாங்க. ஏன்னா நாங்க எங்க ஜிம்ல வச்சிருந்தோம், ஒரு சின்னதா வாங்கி விட்டோம். ஏன்னா இது வந்து சாப்பாடே வந்து கோல்டு ஃபிஷ் மீன் தான் சாப்பிடும். ஆமா, பெருசா வளர்ந்துரும் சீக்கிரமா. எங்க ஜிம்ல வாங்கி ஒரு 6 மாசத்துல பெருசாயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு 6 மாசத்துல. என்ன மாதிரி அப்புறம் வந்து யாருமே பாக்கல 4 நாள் சாப்பிடல. அது சிறுசாயிடுச்சு மீன், அந்த சிறுசாய் செத்து போச்சு. ஆக்சுவலா அது உண்மையை சொல்லிதான் ஆகணும். நானும் வந்து நிறைய இடத்துல அக்வாரியம் போயிருக்கேன். நம்ம வீடியோலயே 2 அக்வாரியம் வச்சிருப்போம். இருந்தாலும் இங்க வந்து நான் சிங்கப்பூர்ல ஃபர்ஸ்ட் போனேன். அதை விட இங்க நல்லா இருக்கு எனக்கு. சூப்பர். அதுல கொஞ்சம் என்னென்னமோ இருந்துச்சு. அருவினா செமையா வரும் செம.
பவுடர் தானே? ஆமா சாப்பாடு ஃபுட்டா இல்லடா. இல்ல மண்ணு விட்டு பார்த்தா மண்ணு கூபன் கேட்ரினர் பவுடருங்க. ப்ரோ 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 இது உயிரோட இருக்கா சும்மாவா இது? உயிர் இருக்குங்க இதுக்கு. ஏங்க அது ஒரு வகையான உயிர் இருக்குங்க. என்னன்னு தெரியலங்க. என்ன அது? அது வந்து அவங்க இது எடுத்துக்கலாம்ல. இது ஒன்று எடுத்துக்கலாம். நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும். வாடா சுனாமின்ட்ட. இது என்னன்னு பாரு. இது என்னன்னு பாரு. இது என்னது? பேரு. ஆனா இன்னும் ஒண்ணுமே இல்ல. இந்த கடல்ல தான் எதுவுமே இல்ல. இங்க வர மொழுக்கட்டியா இருக்கு. உள்ள போன பயங்கரம். வேற லெவல்ல ஒரு இடத்துக்கு உள்ள போறோம். பயங்கரம். கம்மிதான் எல்லாமே. போடா. இதெல்லாம் வந்து ரேர். இதெல்லாம் வந்து கடல்லாம் அடியில இருக்கும். ஒரு கடலுக்கு ஒரு 1000 அடி அடியில இருப்பானுங்க. இங்கதான் பாக்க முடியும். பாத்துக்கோங்க எல்லாரும். காட்டுறேன். கண்ணாடியில குடுர் மூட்டிட்டானுங்க. இது பாருங்க வேற லெவல்ல ஒரு இடத்துக்கு என்ட்ரி ஆகிறோம். அருவிக்கு போறோம். அருவிக்கு போறோம். ஆமா கமான் 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 அண்ணா இங்க பாருங்க. அண்ணா இங்க பாருங்க. இன்னும் இருக்கு. இப்படி பார்த்தா வந்து அந்த மீன் தெரியல. என்ன மீன் தெரியல. ஏதோ உள்ள போய் இப்படி பார்க்கும்போதுதான் ஃபுல் வியூ செமையா இருக்கு. அந்த மீனோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியுது. ஒரு பாயிண்ட் மார்க்குமே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மீனை பத்தி. செமையா இருக்கும். இப்படி இது எப்படி இப்படி பாக்குறதுங்க? அந்த மீனோட ஃபுல் பாயிண்ட் தெரியுது. இங்க ஒரு உள்ள நண்டு மீன் கத்த மாட்டான். கல்லு கல்லு என்னமோ பறவை மீன் மாதிரி இருக்கு. கல்லு என்ன மீன் பேர் படிங்க? ஏதோ சாப்பிட கேக்குதுங்க ஃபுட்டு. இது வந்து ரே ஃபிஷஸ்ண்ணா. இதுலயே நிறைய மாடல் இருக்கும். அது வந்து காட்டுது பாரு நம்மள அழகா. நாங்க வந்து ஃபுல் மீனுக்கு ஃபீடிங் பண்ண போறோம். வாங்க இங்க நீங்க அதையும் பார்த்து வாங்கிக்கலாம். ஃபைனலா நாங்க வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங் பண்ணிட்டோம். கொஞ்சம் வாசம் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த வாசத்தை வச்சு தான் ஃபிஷ் பிடிக்குது. இப்போ வந்து டனலுக்குள்ள போறோம். டனல் பாத்திருக்கீங்களா? எல்லா அக்வாரியம்லயும் டனல் பேசிக்கே வச்சிருப்பாங்க. கம்பல்சரி வச்சிருப்பாங்க. இந்த அக்வாரியம் டனல் எப்படி இருக்குவாங்க? குகை சூப்பரா ஒரு டனலுக்குள்ள போறோம். எடுக்கிறாங்க எடுத்துட்டு போட்டோம். அவருக்கு தண்ணி ஃபோக்கஸ் பண்றா. என்ன இது? இதெல்லாம் வந்து இதெல்லாம் அரிய வகையான மீன். லயன் ஃபிஷ் போறோம். இல்லடா அது அந்த ரெஸ்டாரண்ட்ரா இங்க பார்த்தோம்ல படிப்பு. அக்வாமேன் அவர்ல சாரி அக்வாமேன் தாங்க. ஆமாங்க அக்வாமேன் தாங்க. இது அக்வாமேன் தாங்க. அந்த அது இல்லைங்க வேற ஏதாவது. சூப்பர் வந்து இந்த இடத்துல சுறாமீன் தான் வெடப்ப. அதே பாருங்க ஒரு சமூக சேவை செய்ய போயிட்டான். ஒருத்தவங்க போட்டோ கேட்டாங்க எடுத்து கொடுத்துருக்கான். இது சமூக சேவை. காய்ஸ் இதோட நாங்கள் அக்வாரியம் சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். அக்வாரியம் வேறு லெவல் இருந்தது. நீங்களும் வாங்க. பெங்களூரில் அக்வாரியம் பேரடைஸ் இது வந்து ஃபன் வேர்ல்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் சூப்பராக பண்ணலாம். கடைசியில் கடலுக்கு இருப்பாங்க. மறக்காம ஃபோட்டோ எடுத்துங்க. அடுத்த வீடியோவில் வைக்கணும். நீங்கள் பாருங்கள். Flashback. என்ன சொன்னா ஒகேனக்கல் போறோம்ல. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சட்டை கழிட்டு ஆயில் யூஸ் பண்ணாங்கல்ல. அப்போ 100 புஷப் போட்டு அப்ப பண்ணலாம் அப்படின்றான். அப்போ ஜிச்சு தெரியுமா? ஜஸ்ட் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும். எனக்கே தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்திருக்கோம். ஒகேனக்கல்ல வந்து கல் அடம்பிடிச்சுங்காட்டி தான் வந்தோம். கடைசியில் 5:45 ஆகிப்போச்சு. 6 மணிக்கு க்ளோஸ். ஒரே வார்த்தைக்காக. ஆமாம் 6 மணி ஆகிப்போச்சு. 6 மணிக்கு க்ளோஸ்ன்றாங்க.
5:45 நாங்கள் வந்திருக்கோம். நான் உண்மையுமே பரிதாபமாக தானே இருக்கேன். கேஸ் ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒகேனக்கல் வந்து கேன்சல் ஆகி போச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 minutes லேட்டாக வந்துட்டோம். 6 மணி க்ளோசிங், நம்ம 6 மணிக்கு தான் ஷார்ப்பாக வந்தோம். அதனால் வந்து க்ளோசிங் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ போனீங்கன்னா ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்மளை துரத்தி விட்டாங்க. என்னண்ணே இன்னொரு டைம் வரலாம், என்ன சொல்கிறீங்க? இதுக்குன்னே பிளான் பண்ணி நாங்கள் ஒகேனக்கல் திருப்பி வருவோம். ஒகேனக்கல்ல ஒரு vlog போடுறோம். நாலு பாறையிலையும் டாப் ஸ்லிப் சொன்னாரு, பேச்சே வரல. அது வந்து 2 மணிக்கு போய் நம்மளை அடிச்சு அனுப்பிவிட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே காது அடைச்சமா இருக்கா? எனக்கு மட்டும் காது அடைச்சமா இருக்கா? லைட்டா அப்படிதான் இருக்கு. மாதிரி லைட்டா இருக்கு, ரொம்பலாம் பிரச்சனை இல்ல. நான் பேச எனக்கு ப்ரோசிடா. அண்ணா டே, ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு தோல்வி நான் பாத்துருக்கேன் டே. எல்லாமே தோல்விங்க. நீங்க அதான் சாத்தா மட்டும் ஒரு வீடியோ எடுத்து கிளம்பிடுறேன். காலைல வந்து ரொம்ப பொக்குன்னு போயிட்டான். நாளைக்கு எக்ஸாம் இல்லைன்னா இருக்கிறேன்ட்டான். ஐயோ நாங்களும் இருக்கிறான்னு முடிவு எடுத்திருக்கோம். வேற கதை. அவனுக்கு எக்ஸாம் தான். அவனுக்கு எக்ஸாம் டேபிள் இருந்து அனுப்பிட்டுருக்கேன். எனக்கு எல்லாமே அனுப்பியிருக்கான். சரி ஓகேங்க, வந்து நாங்க கிளம்புறோம். பாய். இந்த vlog வந்து நான் கொஞ்சம் துயரமா தான் இருக்கும். இதுக்கு பதிலா வேற எங்கேயா போல முடிவு எடுத்திருக்கோம். அப்படியே கல்லு ஒரு வாரம் படிச்சு கிழிச்சு நாளைக்கு எக்ஸாம் எப்படி சொல்லுது கூட்டமா வச்சிருக்கானே காட்டுறேன் 4 வழி என்ன. சரி நான் முடிவு எடுத்துட்டேன், ஊருக்கு போலாம். கைஸ் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கோம். என்னன்னா ஒவ்வொரு வீடியோவில் ஒரு மரம் நட்ட போகிறோம்னு சொல்லி போன வீடியோவில் சொன்னோம். இப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை, அந்த இடத்துல வந்து மரம் நடுறதுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நாங்கள் பாட்டுக்கு போகிற பக்கமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மரம் நட்டிக்கிட்டே இருக்கோம். நட்டுற இடத்துல இடம் சொல்லி ஒவ்வொரு இடமும் பேர் சொல்லிடுறோம். அவ்வளோதான். இனிமேல் வந்து எங்கே வாய்ப்பு கிடைக்குது அங்கே மரம் நட்டு அங்கே நாங்கள் சொல்லிடுறோம். எல்லா வீடியோவில் வருங்கிறது சந்தேகம். என்னண்ணே மாமரம் நட்ட போகிறோம். நெட்டுற இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அங்கே பாருங்க. ஹாய்ஸ், நம்ம லியாண்டர் வந்து தண்ணி பிடிக்க அனுப்பியிருக்கோம். முதல்ல வரணும் அவசியம் இல்லடா, கடைசியா வந்தாலும் ஓகே தான். ஜோக் இல்ல இல்லையா? என்னடி இது? அந்த ஓட்டையை மட்டும் பிடிச்சிட்டு வாடா. சரி தண்ணி பிடிச்சிட்டு வா, டக்குன்னு வா. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? எடுத்துட்டு வாங்க, கைய கொடுங்க. ஒரு சின்ன பையன் குளிச்சிட்டு இருந்தா வீடியோல வரையான்னு கேட்டதுக்கு வந்துட்டான். இந்தா தோன்றியாதாவது பாப்போம். தம்பி தான் இன்னைக்கு மரம் நட போற. தம்பி தான் மரம் நட போறாப்ல இன்னைக்கு. வாட தம்பி தோன்றாது அண்ணன் ஈ கொண்டு வந்து நான் மட்டும் கதறி இருக்கனே. கல்ல பேத்து விடு. தம்பி வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வேலை செய்யறது என்னன்னு பார்த்து கேட்டுட்டு நாங்க தான் தம்பியை வற்புறுத்தல. கள்ளத்துக்குன்னா பெரிய குழி கிடைக்க போகுது நமக்கு. இப்ப காய்ஸ் தம்பி ஒரு கள்ள தூக்கு. அவங்க தாத்தா ஒரு விவசாயமா பேரை அதே மாதிரி வரணும்னு சொல்லி ஆசைப்படுறான். என்னென்ன சொல்றான் பாருங்க. அவ்வளவுதான், தம்பியை கடத்திட வேண்டியதா. தம்பி தனியா சிக்கிட்டான், அவ்வளவுதான். இதான் கரெக்டான சான்ஸ். என்ன பயப்பட மாட்டேன். அந்த பையனுக்கு பயம் இல்லை மாதிரி பேசலீலா. உன் பேர் சொல்றா. என்ன? பிரணேஷ். என்ன படிக்கிற? 5ஆம் வகுப்பு. தமிழ்ல பேசுற, தூய தமிழ்ல பேசுறாரு. வாட்ஸ் யுவர் நேம்? பிரணேஷ். வானா தெரியும். குரு பாக்குறேன். தம்பி இங்க யாரு? இங்க பாருடா, வைக்கிறேன். நீ தான் பாத்துக்கணும். சரி, டெய்லி பாத்துக்குவியா? இங்க எங்க வீடு எங்க இருக்கு? எங்க இதுவும் பாரு. எப்படி வருவ அப்ப டெய்லியும்? வார வாரம் வருவேன். அது பாத்துக்கிறியா? யாரை புடிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? வாரம் வரணும். அதே போல ஸ்கூலுக்கு போகணும். சரி, அப்பதான் அண்ணன் மாதிரி ஆவ. இருந்த முதல்ல தண்ணி இது சூப்பர் சூப்பர்ண்ணே. அறிவு தானே தம்பி. மண்ணு பொண்ணு இருக்கு. மண்ணு வந்து இதாக அப்படியே கையில பிடிச்சி தூக்குறா. கையில பிடிச்சி தூக்குறா. அதான் கவரோட கலர் தானே. வெயிங்கடா டே புடிங்கிட்டு போதுடா. போடா போடா வெயிடா. சூப்பரா டே. ஃபுல்லா ஊத்திடு. ஓகே காய்ஸ்.
தான் பாத்துக்கணும் சரியா? வாரம் சனிக்கிழமை வேற எப்படி ஒரு 6 மாசம் ஸ்கூல் லீவ் முடியும்ல, எக்ஸாம் முடியும்ல, அப்ப லீவ்லாம் வந்து வளர்ந்துருவாங்க. மரம் வந்து காய் வந்துடும், மாங்காய் மரம் சரியா? மாங்காய் பொறிச்சு தின்றோம். நாங்களும் வரோம், நீங்களும் சரியாடா? இவன் தான் வந்து ஓனர் வந்து வச்சா அந்த மரத்தை. பேர் சொல்றா. பிரணேஷ் மரம். பிரணேஷ் ட்ரீ. பெரியாளாய் நான் விவசாயம். கையில இது எதுக்கு? அதான் மைக்கே. காமிங்க ஃபுல்லா. உன் வீடியோ முடிச்சு காமிட்டா? கேகே லைஃப் ஸ்டைல். இந்த சைடுல காமிங்க. நம்ப மாட்டேறீங்க. கேக் 45,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இங்க பாரு, இது நான் தானே, அதே டிஷர்ட் ஓகேவா? எப்படின்னா பாருங்கடா, நானும் அந்த பையனும். ஓகேவா? ஃபுல் வீடியோலாம் வரும், போய் பாருங்க. இது நான் தான். சிங்கப்பூர்லாம் போய் எடுத்துருக்கேன் தம்பி உங்களுக்காக. என்ன தம்பி இது பாரு, இத்தனை வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வைக்க போகிறோங்க மரப்பத்துக்கு பேர் செம்பருத்தி. செம்பருத்தி மரம் வைக்க போகிறோம் காய்ஸ். திருப்பி இதுவும் பிரணேஷ் கையால் தான் வைக்க போகிறோம். குறா பிடிச்சிக்கோ. இது வந்து பிரிஞ்சிருச்சுண்டா. இதை பிடிங்க, இங்கேயே பிரிச்சிடும். பார்த்துங்க, பிரித்து கொடுண்ணே அவனுக்கு. தம்பியை பிரிச்சுட்டான். தம்பி இது வந்து செடியோட தூக்கணும், அந்த இதோட தூக்கணும். ஓகே, தனியாக செடியை தூக்கினா பிடிங்கிட்டு வந்துடும். சூப்பர். புறா 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 டக்குன்னு விடா, டக்குன்னு போயிடா, டக்குன்னு 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 உளுந்துர வச்சிடாத. சூப்பர் தம்பி. லைட்டா லைட்டா போதும் 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 போதும். இது போதும், இது போதுங்க. மூடி 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 மூடி. காய்ஸ் இந்த டைம் 2 மரம் நட்டிட்டோம் சூப்பராக. ஒன்று வந்து செம்பருத்தி, இன்னொன்று வந்து மாமரம் நட்டிட்டோம். எல்லாமே தம்பி கையில். பிரணேஷ் என்ன தம்பி பார்த்துக்குவியா? ரெகுலரா கரெக்டாக பார்த்துக்குவியா? எப்போ வந்து பார்த்துக்குவேன்? வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்துக்கணும். டெய்லி 2 தண்ணி ஊற்றிடணும். ஓகே, சூப்பர். பாய் பாய்.